இன்னைக்கு நாம பயங்கர ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜெண்ட் வீடியோ பார்க்க போறோம். அர்பன் லெஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வச்சு, உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு, உண்மையா நடந்த சில இன்சிடென்ட்ஸை வச்சு அந்த விஷயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி அது மூலியமா சொல்லப்படக்கூடிய கதைகள். இந்த மாதிரியான கதைகள்ல முழுக்க முழுக்க உண்மை இருக்காது, பாதி உண்மை இருக்கும், மீதியெல்லாம் அவங்களாவே டெவலப் பண்ணதா கூட இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த அர்பன் லெஜெண்டை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில் கொன்கன் அப்படின்ற அந்த பிளேஸ்ல பயங்கர ஃபேமஸா இருக்கக்கூடிய முஞ்சியா அப்படின்ற ஒரு அர்பன் லெஜெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முஞ்சியா அப்படிங்கிறது ஒரு பேய். நம்ம இந்தியாவுடைய நார்த் சைடுல பல இடங்கள்ல இந்த பேய் இருக்கு, ஆனா வேற வேற பேரால கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பேய் வந்துட்டு உண்மையாலுமே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே பல மக்கள் வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க. இந்த முஞ்சியா அப்படின்ற இந்த கான்செப்ட் வச்சு போன வருஷம் படம்லாம் கூட வந்துச்சு. இன்னுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர இருக்கு. இன்னைக்கு நம்ம முஞ்சியா அப்படின்ற அந்த பேய் வந்துட்டு என்ன, அது என்ன பண்ணும், இந்த மாதிரியான ஒரு பேய் வந்துட்டு எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். முஞ்சியா இது கொன்கன் அப்படின்ற அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு பேய். முக்கியமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் பீச் ஏரியா. இந்த பேயோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு காதல் தோல்வி பேய். இது அதிகமா பொறாமப்படும் அப்படின்னு பயங்கரமான ஆசை வச்சிருக்கக்கூடிய ஒரு பேய் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த அர்பன் லெஜெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அந்த இடங்கள்ல நிறைய பிராமின்ஸ் இருக்காங்க. இந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய 8 இருந்து 13 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அந்த பையனுடைய பிறந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு நாள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு செரமனி நடக்கும். இது அவங்களுடைய கல்ச்சர் செரமனி. இப்ப இந்த விஷயம் இந்த பையனுக்கு நடந்ததுல இருந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், இந்த டைம்ல அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுவும் சாதாரணமா இயற்கையா கிடையாது, ஏதாச்சும் ஒரு விபத்துனாலேயோ பயங்கரமான நோயாலேயோ இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டோ இறந்து போனான். இப்படி இறந்து போயிட்டு ஆவிய சுத்தக்கூடிய அந்த பசங்களை தான் முஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்துட்டு செர்மனி நடந்திருக்கு. செர்மனி முடிச்சு என்கேஜ்மெண்ட்டும் ஆகி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இறந்து போறான். இப்படி இறந்து போன அந்த பையன் வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்திலேயே பேயா மாறிட்டு தான் சொல்றாங்க. இந்த முஞ்சியா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு நடக்கிற அந்த செர்மனில முஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்ல வந்துட்டு ட்ரெஸ் மாதிரி வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அந்த பையன் இறந்து போனதுனால இதை வச்சு முஞ்சியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த மாதிரியான பேய்கள் வந்துட்டு 11 இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையன் அங்க வாழ்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நைட்டு 12 மணிக்கு மேல இந்த மாதிரியான அரச மரத்துக்கிட்ட போறது இல்லையா. அப்படி தவறுதலா அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்துல போனா கூட அங்க நிறைய குரல்கள்லாம் கேட்கறதா அவங்க சொல்றாங்க. நான் வந்து எக்கச்சக்கமான அர்பன் லெஜெண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, அது எப்படி ப்ரோ எல்லாம் பேய் கதையிலுமே பொண்ணு மட்டும் பேயா இருக்கு, ஏன் பசங்க பேயெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. இப்படி நினைக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோடைய மனக்குறையை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு பையன் பேயை கொண்டாந்துருக்கேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களை மட்டும் இல்லாம இப்ப பேய்களையும் கொண்டு வரும். இந்த ஆவிகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை தாக்காது, ஆனா அந்த பொண்ணுங்களை லவ் பண்ணக்கூடிய பசங்களை வந்துட்டு பயங்கரமா தாக்குமா. அதனால முக்கியமா காதலிச்சிட்டு இருக்கவங்க, காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ணவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, இந்த மாதிரி யாருமே வந்துட்டு அந்த காட்டு பகுதியில அந்த மரத்துக்கிட்ட போக கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேய்க்கு கடுப்பா இருக்குமா. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கரமான பொறாம பிடிச்ச பேய். நான் மட்டும் கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் எதுக்குறா லவ், நீ மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற பொறாம. அதுக்கு பொறாம. அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இந்த முஞ்சியா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது கொஞ்சம் எலும்பு கூடு மாதிரி, அதுல கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி, புருவம்லாம் இல்லாம ரொம்ப ஹைட்டா இல்லாம கொஞ்சம் சின்ன பசங்கள மாதிரி, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா குரங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பிரசன்ஸை பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கிட்ட போகும்போது ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த அரச மரத்துல இருந்து இவங்களுக்கு பல முறை குரல் கேட்குது. அப்படி இந்த பேய் இந்த மரத்துல இருந்து என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. இந்த காட்டுக்குள்ள போற பல பேர் வந்துட்டு திடீர்னு ஒரு குளிர ஃபீல் பண்றாங்க. சடனா ஒரு பயம் மாதிரி இருக்கு. திடீர்னு ஏதோ கிராஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியும், மரத்துக்கு மரம் வந்துட்டு ஏதோ தவற மாதிரிலாம் தெரியுமா. ஆனா ரிப்பீட்டடா இந்த மாதிரியான ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குமா, என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. இது பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் தான் விசிட்டிங் ஹார்ஸ். இது ஸ்பாட் இல்ல,
சரி, இப்போ இந்த முன்ஜியா பேயை பத்தின 2 பயங்கரமான இன்சிடென்ட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கொன்கன் பார்டர்ல வைஷ்ணவி, வினய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க. இதுல வைஷ்ணவியோட வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதே ஊர்ல இருக்கக்கூடிய வினய்க்கு வைஷ்ணவியை ரொம்ப பிடிக்குமா. கிட்டத்தட்ட வினய் வந்துட்டு வைஷ்ணவியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வைஷ்ணவிக்கும் தெரியும். இப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை வினய் வந்துட்டு வைஷ்ணவிக்கு ரிங் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியில போறாரு. இப்படி போன இவரு பல கடைகளை தேடி ஆசையா ஒரு ரிங்கை வாங்கிக்கிட்டு மறுபடியும் பைக் எடுத்து ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம சுத்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த காட்டு பகுதி வழியா போனோம் அப்படின்னு சொன்னா 10 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். எதுக்கு சுத்திக்கிட்டு இந்த காட்டு வழியாவே டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பைக்கை காட்டை நோக்கி விடுறாரு. இவர் அவரோட பைக்கை வந்துட்டு ஃபுல் ஸ்பீட்ல விடுறாரு. கரெக்டா அந்த காட்டு பகுதிக்குள்ள பைக் என்ட்ரான உடனே அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படியே மாறுது. இவருக்கு மேல சில்லுன்னு காத்தெல்லாம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அந்த காடு ரொம்ப அமைதியா இருக்கு. வினய் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே பைக்கை ரேஸ் பண்ணி போறான். இவன் போற வழியெல்லாம் மரத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஸ்பரிங் சவுண்ட்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கு. இப்ப வினய் மாட்டியிருந்த அந்த ஹெல்மெட்டுக்குள்ளார காது கிட்ட யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி இருக்கு. என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. வினய்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. தூக்கி வாரி போடுது. நம்ம சீக்கிரம் இந்த காட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே வேகமா போறாரு. சடனா இவருடைய பைக்குக்கு பின்னாடி, அதாவது இவருக்கு பின்னாடி ஏதோ வெயிட் ஏறின மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பின்னாடி யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்க மாதிரி. இந்த பயத்துல இன்னுமே வேகமா ஓட்டின இவர் ஒரு கட்டத்துல பைக் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்துல போயிட்டு மோதி விழுகுது. அடுத்த நாள் அந்த காட்டு வழியா போயிட்டு இருந்தவங்க பைக்கோட வினய் வந்துட்டு மரத்துக்கடியில விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப வினயோட உடம்புல வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பூர்ண மாதிரியான காயம் இருந்திருக்கு. அவரோட தொண்டையில வந்துட்டு வித்தியாசமான ஃபிங்கர் மார்க்லாம் வந்துட்டு இருக்கு. வினய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு பொறுமையா அவர் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. இப்படி கண்ணு முழிச்சப்ப அவர் சொன்ன ஒரே பேரு வைஷ்ணவி. டாக்டர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். அடுத்த 3 நாள் இவர் வேற எந்த வார்த்தையுமே சொல்ல கிடையாது. இது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவிக்கு தினம் பயங்கரமான கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே அவங்களோட கனவுல வந்துட்டு வினய் வருவானா, வினயை யாரோ ஒருத்தங்க புடிச்சு இழுக்கிற மாதிரியும், வினய் என்ன அது விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க ஜன்னலை பாக்குறப்ப பல முறை வந்துட்டு அந்த முன்ஜியா அப்படின்ற அந்த பேய் வந்து ஜன்னல உட்காந்துருக்க மாதிரி தெரியுமா. இந்த பேயை பத்தி பேசுறப்ப அந்த ஊருக்குள்ள இன்னொரு பிலீஃபுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த பேய் வந்துட்டு ஒரு நபர் மேல கை வச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பேயோடைய கை மார்க் வந்துட்டு பதிஞ்சிருமா. இப்ப இது கையை பதிச்ச அந்த நபருக்குள்ள ஊடுருவிருமா. வைஷ்ணவி தனக்கு இந்த மாதிரி நடக்கிற இந்த விஷயத்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. ஊரு ஃபுல்லா இதை பத்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனுமே வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல தான் இருக்கான். இது சரிப்பட்டு வராது. இந்த முன்ஜியா வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே அவங்க பாரம்பரியமா முன்ஜியா சாந்தி பூஜா அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்களாம். இது தொடர்ந்து 2 வாரம் அந்த பொண்ணு வந்துட்டு தீபம் ஏத்துற மாதிரியான ஒரு பூஜை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சேஃபா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இமீடியட்டா கல்யாணத்தையுமே பண்ணி வச்சிருவாங்க. இப்படி பண்ணிட்டா அந்த முன்ஜியா அப்படின்ற அந்த பேய் வந்துட்டு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் இந்த இன்சிடென்ட்ல அந்த பேயை வந்துட்டு அவங்க ஓட்டி இருக்காங்க. ஆனா வினய் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த 10 நாளும் வினய்க்கு ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ரத்தனகிரி அப்படின்ற இடத்துக்கு பார்டர்ல நடந்திருக்கு. இந்த ஊருக்குள்ள ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ராகுல் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கான். இவங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தோட முடிவுல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி இவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறாங்க. ஒரு வழியா இவங்களுடைய பல நாள் கனவு வந்துட்டு பலிக்குது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு நபருடைய கனவு வந்துட்டு மொத்தமா அழியுது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த அதே சமயம் இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி அப்படின்ற இந்த பொண்ணு கூட அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஆர்த்தியை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஷயத்த நம்ம நேரடியா போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அர்ணவ் ஆர்த்தி கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா ஆர்த்தி இவனுடைய காதலை ஏற்கல. நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்துல இவன் ரொம்ப மனசோடைஞ்சு போறான். ரிப்பீட்டடா ஆர்த்தி கிட்ட போயிட்டு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும்
வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி இதுக்கு ஒத்துக்கல. இந்த விஷயம் ஆர்த்தியோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியுது. வீட்டுல இருக்கிறவங்க அர்ணவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாதுப்பா, நீ இப்ப படிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் அர்ணவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆர்த்தி அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ராகுல் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்றாங்க அப்படின்னு. இந்த விஷயத்த அர்ணவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன அர்ணவ் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போறான். அந்த சமயமே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேரு நிறைவேறாத ஆசையோட அந்த பையன் வந்துட்டு இறந்து போயிருக்கான். அது மோசமா. கண்டிப்பா அந்த பையன் வந்துட்டு முஞ்சியா பேயா மாறி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வளர வளர இது ஒரு பெரிய டாக்காவே இருக்கு. ஆனா 10 வருஷம் கழிச்சு இப்ப இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ராகுலோட ஃபேமிலி கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றதுனால அவங்களோட வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ராகுலோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு அங்கதான் இருந்தாங்க. இப்ப ராகுலோட ஃப்ரெண்டுல ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டே நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இன்னொரு பையன் பின்னாடி வந்து என்னாச்சரா படிக்கட்டை பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இல்லடா, மேல யாரோ ஒருத்தவங்க போற மாதிரி இருந்தது, ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பையன் மேல யாருமே இல்லடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் போயிட்டு பாத்துட்டு வந்தேன், எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ள ராகுல் வந்துட்டு அவனோட ரூம்ல போயிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கான். அப்ப அந்த ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு காத்தடிச்சிருக்கு. ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் சுத்தி இருக்கக்கூடிய கதவு ஜன்னல்னு எல்லா வழியாவும் கேட்டிருக்கு. இப்ப ராகுல் தூரத்துல ஓபன் ஆயிருக்க ஒரு கதவு வந்துட்டு பாக்குறான். அந்த கதவு கிட்ட யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை இது ஆர்த்தியா இருக்குமோ, நம்மள பாக்குறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா இவன் கிட்ட போக போக அது ஒரு நிழல் மாதிரி மாறி குரங்கு மாதிரி குதிச்சு மறைஞ்சிருக்கு. ராகுல் வந்துட்டு கொஞ்சம் கிட்ட போகும்போது அந்த கேரக்டரோட முகத்தை வந்துட்டு லைட்டா பாத்துருக்கான். அதுக்கு புறம் எதுவுமே இல்ல. ஒரு சின்ன பையனோட ஹைட்ல இருந்திருக்கு. இந்த அதிர்ச்சியில ராகுல் வந்துட்டு குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து கையில வச்சிருந்த ஜூஸ் டம்ளரை கீழே போடுறான். பயங்கரமா கத்துறான். இவன் கத்துன அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கேட்டிருக்கு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப உடனே அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருது இது முஞ்சியாவுடைய வேலை தான் அப்படின்னு. இப்ப ராகுலுக்கு ஆர்த்தி கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற அந்த பொறாமையில தான் இந்த பேய் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால ராகுல் இருந்த அந்த ரூம்ல வந்துட்டு செக்யூரிட்டியை டைட் பண்ற மாதிரி கூட ஒரு 4 பேர் வந்து படுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கரெக்டா 12:47க்கு இந்த ரூமுடைய உட்டன் சீலிங்ல யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு கேட்டிருக்கு. கூடவே முணுமுணுத்துக்கிட்டு அங்க இங்கன்னு ஓடுற மாதிரியான சத்தமும் கேட்டிருக்கு. இதுல பயந்து போன ராகுல் வந்துட்டு சீலிங்ல இருக்கக்கூடிய ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்டா சுத்தி இருக்கு, டக்குன்னு ஸ்லோவா சுத்தி இருக்கு, ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்னு மாத்தி மாத்தி சுத்திட்டு இருக்கு. இது எல்லாத்தையோட ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ராகுலுடைய காது பக்கத்துல யாரோ வந்து என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ராகுல் வந்துட்டு பயக்கத்துல அன்கான்சியஸ் ஆகிறான். உடனே கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து மந்திரங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனடியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களை குருக்கள்லாம் வந்துட்டு கூப்பிடுறாங்க. இப்ப ஆர்த்தியோட வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணு சைடு சேர்ந்தவங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே அர்ணவை பத்தி தெரிய வருது. அவன் தான் நிறைவேறாத ஆசையோட பேயா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. இதனால போன கதையில் நம்ம பார்த்த மாதிரி இந்த பூஜையை பண்ணி அன்னைக்கு சாயந்தரம் பொழுது சாயறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாதி கான்சியஸ் இருந்த ராகுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பண்ண அந்த பூஜையில முஞ்சி அப்படின்ற அந்த பேய் வந்துட்டு மோச்ச அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் இப்ப நீங்க இங்க இருக்க வேணாம், ஒரு வருஷம் ஃபாரின்ல போய் இருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் அப்புறம் ஆர்த்தி இவங்க 2 பேருத்தையுமே ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இது வந்து 2 இன்சிடென்ட் மட்டும்தான். இந்த மாதிரி பல கதைகளை அந்த ஊர்ல இருக்கவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த கதைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனா நான் நம்ம ஊர் சைடுல இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு கேட்டிருக்கேன். ஆனா இங்க பையன் கிடையாது, பொண்ணு. இந்த கல்யாணம் ஆகாம நிறைவேறாத ஆசையோட எதனாச்சும் ஒரு பொண்ணு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மோகினி பிசாசா காட்டுக்குள்ள சுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஓரளவு 2 கான்செப்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே உண்மையாலுமே அரச மரத்துக்கிட்ட நைட் டைம் போக கூடாதா, அங்க இந்த முஞ்சியா மாதிரியான ஒரு பேய் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா அரச மரத்துக்கு அடியில நைட்டு 12 மணிக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா காத்து வருது அப்படின்னு சொல்லி மரத்துக்கு அடியிலே படுத்து தூங்குவாங்க. இதனால நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு மிஸ் ஆகும். இது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த மரத்துக்கடியில போகாதீங்க, அந்த மரத்துக்கடியில நைட்டு 12 மணிக்கு மேல படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த முஞ்சியா அர்பன் லெஜெண்ட். இந்த கதையை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அங்க வச்சு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னும் சில பயங்கரமான கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சில்.